5ஆம் தேதி சர்வீஸ் இல்ல, 8ஆம் தேதி சர்வீஸ் இல்ல, 9ஆம் தேதி சர்வீஸ் இல்ல, 10ஆம் தேதி சர்வீஸ் இல்ல, 11 சர்வீஸ் இல்ல, 15 சர்வீஸ் இல்ல, 16 சர்வீஸ் இல்ல, 19 சர்வீஸ் இல்ல, 22 சர்வீஸ் இல்ல, 26 சர்வீஸ் இல்ல. என்னது சர்வீஸ் இல்லன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம அண்ணன் ஏர்டெல் தான். அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. மாசத்துக்கு 10 நாள் வந்து சர்வீஸ் இருக்காது. ஆனா பில்லு மட்டும் கரெக்டா ஃபுல் அமௌண்ட் போட்டு அனுப்பிடுவாங்க எனக்கு. இல்ல நானும் எவ்வளவுதான் பொறுமையா இருக்குது. காலையில ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. இந்த மாதிரி சர்வீஸ் பிரச்சனை இருக்கு, 12 மணிக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப 12 மணிக்கு இன்னொரு மெசேஜ் போடுவாங்க. 3 மணிக்கு இன்னொரு மெசேஜ் அனுப்புவாங்க. 7 மணிக்கு மறுபடியும் மெசேஜ் அனுப்புவாங்க. ராத்திரி 12 மணிக்குள்ள சரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்மளும் டென்ஷன் ஆகி கால் பண்ணி கஸ்டமர் கேட்ட சொன்னா அவங்க பொசுக்குன்னு காலில் விழுந்துடுறாங்க. எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு சார். மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். சார் இப்போ என்ன உங்களுக்கு பில்லு ஃபுல் அமௌண்ட் வந்திருக்கு அவ்வளோதானே, நான் வந்து பில்லை ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 110 ரூபாயை நம்ம ரீஃபண்ட் அனுப்பிச்சு விட்ருக்காங்க. இல்லை அதுவும் நீங்கள் கட் பண்ணது 3ல் 1 பங்கு, மாதத்துக்கு 10 நாள் சர்வீஸ் இல்லை, ஆனால் ரீஃபண்ட் அனுப்புனது 5ல் 1 பங்கு. இது என்ன கணக்கு? என்னடா புத்தாட்ட